பார்த்தீங்கன்னா 2-3 கப்பல்ஸ் இருந்திருந்தாங்க. அங்கேயே படம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை. நீ முடிஞ்சடா. ஸ்டேஃபேல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவி போகிறோங்க. என்ன மூவி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரியாது என்ன மூவி போகிறோன்ட்டு. நாங்கள் ஒரு பிளானில் போகிறோம், அப்படியே மூவிக்கு போகிறோங்க. அதாவது ரீசெண்ட் டைமில் நம்மளும் அதிகமாக மூவி போகவே முடியல. 2 மந்த்தாக வந்து மூவி அந்தளவுக்கு எந்த ஒரு மூவிக்குமே போகல. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 3 டைம் 4 டைம் நம்ம மூவி போயிடுவோம். இந்த 2 மாதமாக போகல. அதுங்காட்டி இன்றைக்கி போகலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கோட லாக். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டி வச்சுங்க. வாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம எஸ்டிஎஃப் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். யார் யார் போக போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையும் நம்மளும். ஊட்டி போயிட்டு வந்தது பெட்ரோல் அடிச்சதோட சரிங்க. இன்னும் பெட்ரோல் அடிக்கல. இன்னும் 3 பாயிண்ட் இருக்குங்க. கிருன்னு சுற்றலாம். அன்னூரில் எந்த தேட்டர் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேவிகே தேட்டர் தாங்க போக போகிறோம். சரி இது பேர் லாகா போடலாம் அப்படின்ட்டு தான் நான் போட்டேன். அப்புறம் மதனே டே என்ன நேத்துங்க வெளியே போனையா? டேய் இல்லடா சும்மா கேட்டேன்டா. டேய் உன்னதாண்டா மதனே சொல்ற ஏதோ ஒன்று சொல்லு. பரவாயில்ல சொல்றா எல்லாம். அட கட் பண்ணி தூக்கிடுறேன்டா. என்னடா மதனே இதெல்லாம் ஒரு இதுடா ஜாலிடா. டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 2:10 2:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ படத்துக்கு அங்கே எத்தனை மணிக்குன்னா 2:40ங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கும் போது கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லி தெரியாது. நாங்கள் போகும்போது எல்லாமே 7 பேர் 8 பேர் இந்த மாதிரி மத்தியான டைமில் போகும்போதெல்லாம் 7 பேர் 8 பேர் தான் இருப்போங்க. நீட்டாக ஜாலியாக பாட்டு வருவோம். நாங்கள் 7 பேர்த்துக்காக ஒரு தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா படம் போடுறாங்க. இந்த சனிக்கிழமைங்கிறனால ஏதோ அந்த 7 பேர் 8 பேர் வருவாங்க. வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு பெருசாக கூட்டம் வராது. 5 நிமிஷத்துல அன்னொரு 5 நிமிஷம் தான்டா. கேவிக்கே தான்டா. நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ரைடு அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல எப்படியோ வச்சு நம்ம ஹெல்மெட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி தோணுதுங்க. ஏன்னா எனக்குமே வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக்குற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா நம்மளும் ஒரு ஹெல்மெட் ஒன்று வாங்கி எப்படி பார்த்தாலும் நம்ம ஹெல்மெட் வாங்கி தான் ஆகணும். அதனால கூடி சீக்கிரத்துல நம்ம ஹெல்மெட் வாங்கிடலாம். இருக்கிற லெவலில் வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஏமாத்திடுறாங்க. அது உண்மைதானே. ஒரு டைம் பாய்ஸ் ட்ரூவா இருக்கிற இடத்துல கேர்ள்ஸ் ட்ரூவா இருக்கிறது இல்ல, கேர்ள்ஸ் ட்ரூவா இருக்கிற இடத்துல பாய்ஸ் ட்ரூவா இருக்கிறது இல்ல. 2 பேரும் ட்ரூவா இருந்தா இறைவன் கரெக்டா யாருக்குமே அவன் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது. ஸோ நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு லவ் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ் பண்ணி நிறைய அடிக்ட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க லவ்ல எல்லாம் பார்த்துட்டேன். இதுதான்டா லவ் அப்படிங்கிற மாதிரி எந்த பக்கமே ட்ரூவே இல்லாம போயிட்டு இருக்கு. சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு வைங்க. அந்த பொண்ணு இந்த பையனை லவ் பண்றாங்க. நம்ம மாப்பிள்ள 2 பேர் லவ் பண்றாங்க. அப்புறம் இடையில அவங்க இன்னொரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவங்ககிட்ட என்ன இருக்கு அதெல்லாம் நான் சொல்லல. இன்னொரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பாய்ஸோட மனசு வந்து கேர்ள்ஸோட மனசு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறிட்டே இருக்குதுங்க. உண்மையிலுமே வந்து கேர்ள்ஸோட மனசு மாறிட்டே இருக்கும். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுங்காட்டி நான் என்ன சொல்றேன்னா என்னை மாதிரி ஒரு பைக்கை லவ் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வெஹிக்கிளை லவ் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது நல்ல ஸ்டேபிளா நம்ம எடுத்துக்குவோம். ஹெல்மெட் போட்டாதாங்க வண்டி ஓட்டுறக்கே சூப்பரா இருக்குது. ஹெல்மெட் இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம வீடியோஸ்ல ஏதோ நிறை குறை இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும் நம்ம சின்ன சின்ன தப்பு பண்றோமா இல்ல கரெக்டா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கரெக்டா எந்த தேட்டர்னு கேட்டு மதனே எந்த தேட்டரா? கேவிகே. சரி சேட்டெல்லாம் பண்ணிட்டு வராத. போனவே நோண்டிட்டு இருக்காங்க. 24 ஹவர்ஸ் போனு தான். இங்க ரைட்ல நமக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சா கூட போயிடலாம். போற கூட மாட்டேறாங்க. நான் கொஞ்சம் வழி விட நான் போய்க்கிறேன். ஏதோ இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா தெரியும். எதுவுமே இண்டிகேட்டர் போடல, எதுவும் போடல. அங்க பாருங்க பிளாக் கலர் எம்டி. நம்ம வைக்கும் எம்டி தாங்க. எப்ப போனாலும் இந்த எம்டி பத்தி தாங்க பேசுறேன். அவங்க டின்னர் போட்டு அதுக்கு வந்து வருவாங்க. வந்துட்டாங்களான்னு பாரு. அப்புறம் வேற தேட்டருக்கு போயிட்டாங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ளே போகிறோம். டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் படத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேர் வரல. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போயிடலாங்க. உள்ளே போகிறதெல்லாம் பெருசாலாம் லாக் பண்ண முடியாது. இது ஒரு ஜாலி அவ்வளோதான். அதுக்காக தான் வந்து லாக் பண்ண ஆரம்பிச்சுருந்தோம். உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு மறுபடியும் உள்ளே போகணுங்க. வரும்போது ஜூஸ் குடிச்சிட்டே வந்துருக்கலாம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. நானும் சரி அங்கே உள்ளே போய்க்கலாம் அப்படின்ட்டு சரி டைம் கரெக்டாக உள்ளே வந்துடலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லாக் பண்ணி பண்ணுறேன். அப்போன்னு சொன்னேன் ஃபோன் பண்ணி கேள்றா அப்படின்னு. தேட்ரு மாதிரி வந்துட்டுங்க.
ஏன்டா மதன், நான் அப்போ சொன்னேன் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேள்றா இந்த தேட்டராடான்னு சொன்ன கேட்கவே மாட்டிறேன். சரி மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகணும், எல்லாம் கழட்டி வச்சுட்டேங்க. ஸோ மண்டை இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணா தேட்டருங்க. அப்போவும் சொல்கிறேன், நான் அங்கே கிளம்போதே சொல்லிடுங்க எந்த தேட்டர்னு தெளிவாக கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு முட்டை இவனை போய் கேட்க சொன்ன போது என்ன நானே வந்து செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சுங்க. எஸ்டிஎஃப்ஏ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டுலாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உட்காந்துட்டோங்க. நாங்கள் நம்ம மாப்பிள்ளை பண்ண வேலையால் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கோம். அதாவது எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 15 பேர் தான் வந்திருப்போம். இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் நாங்கள் வந்து படம் பார்க்க வந்திருக்கோம். பாரு அந்த தேட்டரில் எங்கடா போட்டுக்கிறாங்க, பேபி பேபி போட்டிருக்காங்களா, அதாவது பேபி பேபி அப்படிங்கிற ஒரு படத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். எங்கேயும் மதன் போட்டிருக்காங்க. எடுத்துருப்பான்டா இல்லைடா மதனே, அது இருந்துச்சுன்னா அவன் காட்டுவான்டா. அங்கே பேபி பேபி எடுக்கவே இல்லைடா. அங்கேயே ஃபோன் பண்ணி கேட்டிருந்தே வேலை முடிஞ்சிச்சு. நீ ஒரு மாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கப்பல்ஸ் வந்துருந்தாங்க. அங்கேயே படம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மாப்பிள்ளை. நீ இன்னைக்கு முடிஞ்சடா நீ எப்போ என் கூட வந்தாலும் வீடியோவில் நீங்கள் வந்துடுவடா. ஓகேங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு லாக் பண்ணுறேன். ஹலோ சார், என்ன சார் வேணும்? அது குட்டி வேணும், குழந்தைக்கு. அதே மாதிரி இதே மாதிரி வேணுமா சார்? அதே மாதிரி பார்க்குறேன் சார். பாருங்க சார், ஏங்க அழகா இருக்கு குழந்தை. பேர் என்ன? சஞ்சய். ஓ பையனா? பியூட்டிஃபுல். என்னமா பாத்தியா? உங்க பையனா? அக்கா பையன். சரி சரி. ஏங்க இது ஏன் குழந்தை இல்லைங்க? அக்கா குழந்தை. நானும் சிங்கிள் தான். பேர் என்ன? ஹலோ ஃபேமே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தெரியுதுங்க. ஸோ சும்மா ஒரு ஃபன்னுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ பாய்ங்க.